வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ என்எம்எம்எஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினுடைய மாடல் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம 50 கொஷின்ஸ் ஏற்கனவே போட்டாச்சு, சரிங்களா? இன்னைக்கு மீதி பார்ப்போம். இது 8th மட்டும் இல்லை, 8th ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி சம்ஸ் எல்லாமே இதுவும் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கிறதும் இதில் இருக்குது, சரியா? நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மற்ற எல்லா காம்படிஷன் எக்ஸாமுக்குமே ஆப்டிடியூட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மென்டல் எபிலிட்டி சம்ஸு. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஏற்கனவே நம்ம 50 சம் போட்டிருக்கோம். ரவி என்பவர் ராகுலின் மகன், ராணி என்பவர் ராகுலின் சகோதரி, மேலும் அவருக்கு ராம் என்ற மகளும் கீதா என்ற மகளும் உள்ளனர். ராஜா என்பவர் ராமின் தாய்மாமன் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின், நம்மளுக்கு 2 கொஸ்டின் இருக்குது. இதில் ரவி ராமுவுக்கு என்ன உறவு, கீதா என்பவர் ராஜாவுக்கு என்ன உறவு அப்படிங்கிற 2 கொஸ்டின் இருக்குது, சரியா? ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து இந்த 2 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாடலாம். ரவி என்பவர் யாருங்க? ராகுலின் மகன். அப்போ ராகுல் தான் அப்பா, சரியா? அப்போ ராகுல் அப்படிங்கிறவர் ரவியினுடைய அப்பா, ஓகேவா? ஸோ ரவியோட அப்பா யாரு? ராகுல். ராணி என்பவர் ராகுலின் சகோதரி. ஸோ ராகுலினுடைய சகோதரி யாருன்னு பார்த்தோம்னா ராணி, சரியா? இப்போ ராம் என்ற மகனும் இந்த சகோதரிக்கு ராணிக்கு வந்து ராம் என்ற மகனும் கீதா என்ற மகளும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ராம் கீதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க, ஓகேவா? ராஜா என்பவர் ராமின் தாய்மாமன் அப்படிங்கிறாங்க. ஸோ ராமுக்கு ராஜா அப்படிங்கிறவங்க தாய்மாமன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ராமுக்கு வந்து ராஜா தாய்மாமன்னா, இப்போ ராகுலுக்கு ராகுலுக்கு என்ன வேணும்? தாய்மாமன் தான். அப்போ இவங்க 2 பேரும் என்னது? சகோதரர்கள்னு அர்த்தம், சரியா? இப்போ ராணிக்கு இவரு சகோதரர் தான், ராஜாவும் ராணிக்கு சகோதரர் தான், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ராணிக்கு 2 சகோதரர்கள் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ராஜா ராகுல் 2 பேருமே சகோதரர்கள். ஸோ அதனால தான் ராமுக்கு ராஜா தாய்மாமன் உறவு வருது, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம், ரவி ராமுவுக்கு என்ன உறவு? ரவி என்பவர் ராம் இவருக்கு என்ன உறவு அப்படின்னு பார்த்தோம்னா மாமாவுடைய பையன், சரியா? ராமுக்கு ரவி என்ன உறவு? மாமாவின் மகன், சரியா? ஸோ ராகுல் வந்து ராமுக்கு மாமா, மாமாவினுடைய மகன் யாரு? ரவி, சரியா? அப்போ ஆன்சர் நம்மளுக்கு மாமன் மகன். கீதா என்பவர் ராஜாவுக்கு என்ன உறவு? கீதா யாரு? ராணியினுடைய, அதாவது ராகுலினுடைய சகோதரி, ராஜாவினுடைய சகோதரி ராணி, இவங்களுடைய மகள் கீதா, சரியா? ஸோ கீதா என்பவர் ராஜாவுக்கு என்ன உறவு? சகோதரியின் மகள், சரியா? ராஜாவுக்கு சகோதரியின் மகள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜாவுக்கும் ராகுலுக்கும் என்ன உறவு? ராஜாவுக்கும் ராகுலுக்கும் என்ன உறவு நம்ம பார்த்தோம் இல்லையா? ராஜாவுக்கும் ராகுலுக்கும் என்ன உறவுங்க? சகோதரர்கள், 2 பேருமே சகோதரர்கள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க. ரவி அப்படிங்கிறவங்க ராகுலினுடைய மகன், சரியா? ரவி ராகுலோட மகன். ஸோ இந்த இதில் போட்டுக்கோங்க, ரவி சன், ராகுல் ஃபாதர், சரியா? இவங்க சிஸ்டரில் வர்றாங்க, இவங்க பிரதரில் வருவாங்க, அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ஹெட்டை யாரை எடுத்துக்கலாம்? ராகுல் எடுத்துக்கலாம், சரியா? ஸோ ராகுலுடைய மகன் ரவி, ராகுலுக்கு சகோதரி ராணி,
ராணியினுடைய குழந்தைங்க ராம் கீதா அப்படிங்கிற ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. கீதா என்ற ராஜா என்பவர் ராமின் தாய்மாமன். ராம் வந்து ராமினுடைய தாய்மாமன் ராஜா. ராமினுடைய தாய்மாமன் ராகுலும் ராமனுடைய தாய்மாமன் தான். அப்போ பார்த்தோன்னா ரெண்டு பேரும் சகோதரர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. சக்தி என்பவர் தம் வீட்டிலிருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் சென்றார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் தூரம் சென்று பின் வலப்புறம் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் சென்று தனது வங்கியை அடைந்தார். சக்தியின் வீட்டிற்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? சக்தியின் வீட்டிலிருந்து அவரது வங்கி எந்த திசையில் உள்ளது? சரியா? இந்த மாதிரி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற அத்தனை சமயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இதுக்கு எப்படி பேட்டர்ன் இருக்கோ அத்தனையுமே நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு மாடலும் கரெக்டாக இருக்குது. இந்த மாடலில் தான் அதிகமாக நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியை நான் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இது வரைக்கும் இந்த மாடல் எல்லாமே வந்திருக்கு. சரியா? ஸோ இதுவும் வந்திருக்கு. என்ன இது 8th அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு. சக்தி என்பவர் என்ன பண்ணுறாருங்க? தெற்கு திசையில், சரிங்களா, தெற்கு திசையை நோக்கி இதையும் பாருங்க. சக்தி drives 2 kilometers towards south from his house and turn left and drives another 2 kilometers. Then he again turns left and goes 6 kilometers straight. Then turns right and drives another 1 kilometer to reach his bank. How far is his bank from his house? ஸோ வீட்டிலேருந்து பேங்க்குக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க? தெற்கு திசை நோக்கி, ஓகேவா, சவுத் டைரெக்ஷன் நோக்கி என்ன பண்ணுறாங்க? 2 கிலோமீட்டர் வர்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? இடப்புறம் லெஃப்ட் எடுக்கிறாங்க. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 2 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகேவா? மீண்டும் என்ன பண்ணுறாங்க? இடப்புறம் திரும்பி மறுபடியும் ஒரு லெஃப்ட் மறுபடியும் எடுக்கிறாங்க. சரியா? மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாங்க? 6 கிலோமீட்டர் போகிறாங்க. இங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாங்க? 6 கிலோமீட்டர். ஓகேவா? இங்கிருந்து 6 கிலோமீட்டர் போயிட்டு மீண்டும் என்ன பண்ணுறாங்க? வலப்புறம் திரும்பி, ஓகேவா, ரைட் சைடு திரும்பி இங்கிருந்து ஒரு ரைட் எடுத்து 1 கிலோமீட்டர் போகிறாங்க. சரிங்களா? 1 கிலோமீட்டர் போயிட்டு தனது வங்கியை அடைஞ்சிட்டாரு. அப்போ பேங்க் இங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரியா? வீடு இங்கே இருக்குது, பேங்க்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க? இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டரு. சரியா? இப்போ இங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்கிறோம்? 6 கிலோமீட்டர் போகிறாங்க. இங்கிருந்து 1 கிலோமீட்டர். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? சக்தியின் வீட்டிற்கும் வங்கிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ இங்கிருந்து நீ பார்த்த அப்படின்னா அந்த பேங்க்கில் உன் வீடும் சக்தியின் வீடும் பேங்க்கு எவ்வளோ தூரம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கேருந்து பாருங்கள், இப்படி போனோன்னா ஈஸியாக பேங்க்கை போய் ரீச் ஆகிடலாம். சரியா? அப்போ எவ்வளோ தூரம்? இங்கே டோட்டலாக எத்தனை? 6 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 2 கிலோமீட்டர் இருக்குது. சரியா? ஸோ இந்த இடத்துல இன்னும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு இங்கே ஒரு 4 கிலோமீட்டர் வரும். இந்த இடத்துல 1 கிலோமீட்டர். அதான் இது எவ்வளோ? 2 கிலோமீட்டர்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இதில் பாதி எவ்வளோ? 1. அதுதான் இங்கே எடுக்கிறோம். இப்போ இது 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ இங்கிருந்து பேங்க்கை போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4 + 1. ஓகேவா? இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போகிறேன், இங்கிருந்து 1 கிலோமீட்டர் எடுத்தோம்னா மொத்தமாக டோட்டலாக 5 கிலோமீட்டரில் நம்ம பேங்க்கை போய் அடைஞ்சிடலாம். புரியும்னு நினைக்கிறேன். இது ஷார்ட்கட் தான். ஓகேவா? ஸோ வீடு இங்கே இருக்குது. ஓகேவா? வீடு இங்கே இருக்குது. இங்கிருந்து நீயே 2 கிலோமீட்டரு இங்கே போகிற, மறுபடியும் லெஃப்ட் எடுக்கிற, மறுபடியும் 2 கிலோமீட்டரு, மறுபடியும் இங்கிருந்து 6 கிலோமீட்டர் போகிறோம். 6 கிலோமீட்டர் போயிட்டு இங்கே டேர்ன், அதாவது ரைட் எடுத்து 1 கிலோமீட்டர் போகிறோம். இப்போ பேங்க் வந்துருச்சு நம்மளுக்கு. சரியா? ஸோ வீட்டிலேருந்து நம்ம இந்த இடத்துல எவ்வளோ கிலோமீட்டர் இந்த இடத்துல இருந்துச்சு? இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ இது நம்மளுக்கு தேவையே இல்லை. இங்கே நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? இங்கேயும் 6 இருக்குது. அப்போ 2ங்கிறது இதோட போயிடுமா? இப்போ மீதி பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும்? 4 இருக்குமா? ஓகேவா? ஸோ இதில் ஒரு 2, இதில் ஒரு 4 டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ 6 கிலோமீட்டர் இங்கேருந்து போகும்போது அப்படின்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 4, மொத்தமாக 6 கிலோமீட்டரா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா இந்த ட்ராவலிங் எவ்வளோ? 6 கிலோமீட்டர். அப்போ
இங்கிருந்து நீ இங்கே போகணும் அப்படின்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போட்டீங்கன்னா இங்கே போயிடலாம். மறுபடியும் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் எடுத்தீங்கன்னா இங்கே போயிட முடியும். ஏன்னா இது எவ்வளோ கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டர். 2 பாதி 1. புரியுதா? பார்த்துக்கோங்க. 4 + 1 5. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 5 கிலோமீட்டர். ஓகேவா? சக்தியின் வீட்டிலிருந்து அவரது வங்கி எந்த திசையில் உள்ளது? சக்தியின் வீட்டிலிருந்து அவரது வங்கி எந்த திசையில் இருக்கு? இது என்ன டைரக்ஷன்? இது என்ன டைரக்ஷன்? இங்கிருந்து பார்க்கும்போது இது கிழக்கு நோக்கி இருக்கு, இங்கிருந்து பார்க்கும்போது இது வடக்கு நோக்கி இருக்கு. ஓகேவா? அப்ப வடகிழக்குல இருக்கு. சரியா? நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. ஓகே, நார்த் ஈஸ்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உறுதியாக புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இங்கிருந்து பார்க்கும் பொழுது இங்கிருந்து இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? நார்த்தில் இருக்கு. இங்கிருந்து இதை பார்க்கும்போது ஈஸ்டில் இருக்கு. ஓகேவா? கிழக்கு நோக்கி இருக்கு, இங்கிருந்து பார்க்கும்போது வடக்கு நோக்கி இருக்கு. ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இது இருக்கு, பேங்க்கும் வீடும். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட எண் தொடரை படித்து வினா எண் 56, 57க்கு விடையளிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வினா 56வது கொஸ்டின் பாருங்க. 9ஐ முன்னதாகவும் 6ஐ பின்னதாகவும் கொண்ட 7களின் எண்ணிக்கை. How many 7s are preceded by 9 and followed 6? ஓகேவா? தமிழில் புரியலைன்னா கூட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். followed 6 என்ன பண்ணோம்? 9ஐ முன்னதாகவும், 9க்கு முன்னாடி இருக்கணும், 6க்கு பின்னாடி இருக்கணும். என்ன நம்பர்? கொண்ட 7களின் எண்ணிக்கை. புரியுதா? இப்படிதான் சம் இருக்குது. 9ஐ முன்னாடியும் 6ஐ பின்னாடியும் கொண்ட 7களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இது ஒன்று இருக்கா? இந்த மாதிரியே இருக்கா? அடுத்தது இங்க ஒன்று இருக்கு, மீதி இங்க 7 இருக்கு, 9 இருக்கு. பட் ஆனா 6ஐ காணோம் இல்லையா? ஸோ அதனால ஆன்சர் நம்மளுக்கு 2 இடத்துல தான் இருக்கு. 1, 2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, எந்த எண் அதிக எண்ணிக்கையில் உள்ளது? இதில் கொடுக்கப்பட்ட நம்பர்ஸில் எந்த நம்பர் அதிகமாக வந்திருக்கு, ரிப்பீட்டடாக நிறைய டைம் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தாவே நம்ம கண்ணுக்கு அதிகமாக தெரியுறது எந்த நம்பருங்க? 7 தான் அதிகமாக தெரியுது நம்மளுக்கு. 3, 4, 5. ஓகேவா? ஸோ 5 டைம்ஸ் 7 வந்திருக்கு. மீதி பாருங்க, 8 பார்த்தோம்னா 2 டைம்ஸ் தான் இருக்கு. 6 பார்த்தோம் அப்படின்னா 2. அதே மாதிரி 5 பாருங்க, அதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. 3 இல்லை கம்மி. 4 3 டைம்ஸ் இருக்கு. 2 1 2 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு அதிகமாக வந்த நம்பர் எதுங்க? ரிப்பீட்டடாக நிறைய டைம் வந்தது 7 தான். ஓகேவா? லீடிங்கில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சரி, அடுத்தது பாருங்க, தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு, அவர்களின் வயதுகளின் கூடுதல் 40 எனில் மகனின் வயது என்ன? சரியா? தந்தையோட வயது ஃபாதர் சன்னு வைங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு இருக்கு, அவர்கள் கூடுதல் வந்து 2 பேர்த்தோட வயசும் சேர்த்தணும்னா 40 அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஃபாதர் இஸ் 4 times as old as his son and sum of their age is 40 than the age of his son. அப்போ மகனினுடைய வயது என்ன? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஆன்சரில் என்ன அப்போ கொடுத்துருப்பாங்க? மகனினுடைய வயது கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அப்போ மகனினுடைய வயது தான் நம்மளுக்கு ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து ஷார்ட்கட்டில் தான் நம்ம போட்டால் ரொம்ப ஈஸி. இதில் XY வச்சு ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி போடலாம். பட் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த இன்னொரு கொஸ்டின் போட்டோம் இல்லையா, சப்ஜெக்ட் கொஸ்டின் போட்டோம் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போடலாம், ஆன்சரை வச்சு சம் போடலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா டக்குன்னு 1 நிமிஷத்தில் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? மகனின் வயசு தான் இங்கே கண்டிப்பாக கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கொடுத்துருக்காங்க. மகனின் வயது தான் இங்கே இருக்கு. ஸோ மகனின் வயது இதில் நம்ம ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கலாமா? என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மகனின் வயசை நம்ம 8ன்னு எடுத்துக்கலாங்க. 8ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்றாங்க? மகனின் வயசை நம்ம 8ன்னு எடுத்துட்டோம். என்ன சொல்றாங்க? தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ற? 8ஐ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணு. 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? 4 மடங்குனா 8 × 4. ஓகேவா? 4 டைம்ஸ்.
அப்போ 8 4 சார் என்னங்க 32வா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் வாங்க. அவர்களின் வயதுகளின் கூடுதல். அப்போ இவங்க 2 பேர்த்தோடைய வயதுகளின் கூடுதல் என்னன்னு சொல்றாங்க? இப்போ அப்பாவையும் பையனையும் சேர்த்துன வயது இவருடைய வயது அப்பாவுடைய வயது 32, மகனின் வயது 8, மகனின் வயது 8. சரியா? 8 இயர்ஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ நம்மளுக்கு கிடைச்சிச்சு? 40 இயர்ஸ் கிடைச்சிருக்கு. 2 பேர்த்தோடைய வயசு டோட்டலாக பார்த்தோம்னா 40. அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு, நம்ம எடுத்த ஆப்ஷன் கரெக்டு. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ சப்போஸ் நீ 10 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, 10ன்னு எடுக்கிறீங்க, என்ன சொல்றாங்க? இது யாருடைய வயசு? சன்னினுடைய வயது, மகனினுடைய வயது. இப்போ நம்ம அப்பாவுடைய வயது என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க? 4 மடங்குன்னு சொல்றாங்க. 4 மடங்குன்னு போட்டோம்னா நம்மளுக்கு 10 × 4 எவ்வளோங்க? 14 கிடைச்சிருமா? அப்போ என்ன சொல்றாங்க? 2 பேர்த்தோடைய வயசுகளின் கூடுதல் என்ன சொல்றாங்க? 40ன்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம இது ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 50ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன் தப்பு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுத்து நம்மளால போட்ட முடியும். ஓகேவா? இந்த சம்மை இதே மெத்தடில் போட்டு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த இதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏற்கனவே அந்த கொஷின்லேயும் இந்த மாதிரி சம் ஒன்று போட்டிருப்போம். மாடல் நிறைய மாடல் இருக்குது இதில், பார்க்கலாம். எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுத்து போடலாம். ஓகே, அடுத்து பாருங்க. நாளை மறுநாள் புதன்கிழமை எனில் நேற்றைய முன்தினம் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. இஃப் த டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் வெனஸ்டே தென் த டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் என்ன? ஓகேவா? பார்ப்போம். நாளை மறுநாள், டே ஆஃப்டர் டுமாரோ. இப்போ இங்கே வெனஸ்டே புதன்கிழமை, நாளை மறுநாள். இப்போ நாளைக்கு என்ன கிழமை அப்படின்னா டியூஸ்டே. ஓகேவா? அப்போ இன்னைக்கு என்ன கிழமையா இருக்கணும்? மண்டே. அப்போ நாளை மறுநாள் அப்படிங்கும்போது திங்கக்கிழமை, இங்கே செவ்வாய்க்கிழமை நாளைக்கு. அப்போ நாளை மறுநாள் வெனஸ்டே வருது, புதன்கிழமை வருது. இப்போ இந்த அப்போ சொன்ன நாள் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நாள் எதை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க? திங்கக்கிழமை வச்சு, மண்டே வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நேற்றைய முன்தினம் என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று, அப்போ நேற்று என்ன கிழமையா இருக்கணும்? நேற்று ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. இப்போ நேற்று ஞாயிற்றுக்கிழமைக்கும் முன்னாடி நாள் என்னவா இருக்கணும்? சாட்டர்டே, சனிக்கிழமை. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் சனிக்கிழமை, சாட்டர்டே. புரியுதா? நாளை மறுநாள், நாளை மறுநாள் புதன்கிழமை. அப்ப நேற்றைய முன்தினம் என்ன? ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் புத்தி மட்டும் யூஸ் பண்ணிட்டோம்னா போதும். சரிங்களா? முழு கான்சன்ட்ரேஷனும் அந்த எக்ஸாம்லேயே இருந்துச்சு அப்படின்னா, அந்த கொஸ்டினிலேயே இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக நம்மளால் போட முடியுங்க. சரியா? ஸோ எந்த இடத்துல எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையில் முழு ஈடுபாட்டோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியும் உறுதியாக. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்க. ஒரு பண்ணையில் சில கோழிகளும் ஆடுகளும் உள்ளன. அவற்றில் கால்களின் எண்ணிக்கை எவ்வளோ சொல்கிறாங்க? 84ங்கிறாங்க. ஓகேவா? தலைகளின் எண்ணிக்கை எவ்வளோ சொல்கிறாங்க? 27 எனில் அந்த பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ? அப்போ நம்மளுக்கிட்ட என்ன கேட்குறாங்க? கோழிகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஆடுகளின் எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், கோழிகளின் எண்ணிக்கையை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரியா? 4 கால்கள், கோழிகளுக்கு 2 கால்கள். அப்போ கோழியை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஆடுகளை என்னன்னு வச்சுக்கிறோம்? ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இருக்கக்கூடியது எத்தனை நம்பர்ஸ் சொல்கிறாங்க? 84. மொத்தம் எத்தனை கால்கள் அப்படிங்கிறாங்க? 84 கால்கள் அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது தலைகளின் எண்ணிக்கை. தலைகளின் எண்ணிக்கை எவ்வளோ சொல்கிறாங்க? 27. எக்ஸ் கோழி அண்டு ஆடு ரெண்டும் சேர்ந்து அதனுடைய தலைகளின் எண்ணிக்கை எவ்வளோ சொல்கிறாங்க? 27. ஓகேவா? மாடுகளின் எண்ணிக்கை தேவை கிடையாது. மாடுகள் எவ்வளோ அப்படிங்கிறது தேவையில்லை. கொஸ்டின் நம்மளுக்கு கோழிகளின் எண்ணிக்கை தான். ஸோ நம்ம இந்த இதை நம்ம நீக்கணும். அதாவது மாடுகளின் இதை வந்து கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மள இது கேன்சல் ஆகும். அப்போ எல்லாமே 4ஆல் மல்டிப்ளை ஆகுங்களா? 4x 4y 27 × 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து 108 அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வச்சு போட்டால்
எப்படி வரும்னு பாருங்கள். இந்த மாதிரி போடணும். இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது இந்த இடத்துல கீழே இருக்கிற சிம்பிள் எல்லாமே மாறும், சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ்ங்கிறது மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ்ங்கிறது மைனஸ் ஆகும், இங்கேயும் -108 அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ இந்த மைனஸ் இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆயிரும். +4 -4 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே -2x வரும். சரிங்களா? +2x ப்ளஸ் -4x வரும்போது -2x இங்கே இருக்கிற சிம்பிள் அப்படியே சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அடுத்தது இங்கே பார்க்கும்பொழுது இங்கே சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது -24 வரும். சரியா? இப்போ எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு அதை கொண்டு போகும்பொழுது x is equal to -24/-2 அப்படின்னு வரும். மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இதை பண்ணும்பொழுது நம்மளுக்கு 12. ஓகேவா? ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12. இதை ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷன்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பார்த்தோன்னே எப்படி நம்ம ஆன்சர் போடலாம், ஏற்கனவே நம்ம அந்த வயதுகள் சம் போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் இதையும் எடுத்து போடலாம். எப்படி போடலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்மளுக்கு ஆன்சர்லாம் தெரியாது, இப்போ பிளாங்காக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம அதே மாதிரி எடுக்கிறோம். சரியா? ஒரு கெஸ்ஸில் தான் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். எவ்வளோ இருக்குங்க? நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. ஸோ கோழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ கிடச்சிருச்சு நம்மளுக்கு? 12. ஆன்சர்லேருந்து கோழிகளின் எண்ணிக்கை 12 நம்ம எடுக்கிறோம். சரியா? ஸோ 12 எடுக்கும்போது கோழிகளுக்கு எத்தனை கால் இருக்குங்க? 2 கால் தானே. கோழிகளுக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால். ஆடுகளுக்கு தான் 4 கால். ஸோ கோழிகளுக்கு 2 கால் இருக்கிறதுனால மொத்தமாக எத்தனை கால்கள் இருக்கு? 24 கால்கள் இருக்கும் இல்லையா? 12 × 2 அப்படிங்கும்போது 24 கால் இருக்கும். இங்கே நம்மளுக்கு மொத்தமாக கால்களின் எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 84ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டோட்டல் கால்லேருந்து கோழிகளினுடைய கால்களை மைனஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 60 கால்கள் இருக்கா? சரியா? மீதி இருக்கக்கூடிய கால்களின் எண்ணிக்கை 60. சரிங்களா? கோழிகளின் கால்களை போக மீதி இருக்கக்கூடிய கால்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 60. அப்போ ஆடுகளினுடைய கால்களின் எண்ணிக்கை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்போ ஆடுகளுக்கு மொத்தமாக எத்தனை ஆடுகளுக்கு ஒவ்வொரு ஆடுக்கும் எத்தனை கால் இருக்கும்? 4 கால்கள் இருக்குமா? 4ஆல் நீ டிவைட் பண்ணும் பொழுது 1 4s are 4, 5 4s are 20. ஓகேவா? இப்போ இங்கே நம்மளுக்கு ஆடுகளின் எண்ணிக்கை கிடச்சிருச்சு. சரிங்களா? ஆடுகளின் எண்ணிக்கை கிடைச்சிருச்சு. இங்கே கோழிகளின் எண்ணிக்கை 12, ஆடுகளின் எண்ணிக்கை 15. சரியா? இப்போ 60 24னா மொத்தமாக 84 இல்லையா? ஸோ அதுதான். இப்போ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 27 ஹெட்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். புரியுதா? இதுவே நீ அடுத்த இது ஆப்ஷன் எடுப்பாரு 10ன்னு எடுக்கிறீங்க. இந்த இது நம்மளுக்கு கரெக்டாக வரணும். மொத்தமாக கோழிகளின் எண்ணிக்கை 12 இருக்கு. இங்கே ஆடுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 15ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டோட்டலாக ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 27 அப்படிங்கிறது கிடைக்கணும். சரியா? இந்த தலைகளின் எண்ணிக்கை 27 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இப்போ நம்ம ஒரு இதுக்கு எடுத்து பார்ப்போம். 10 கோழிகளின் எண்ணிக்கை 10ன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ 10ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது அதனுடைய கால்கள் எண்ணிக்கை எவ்வளோ? 2. ஒவ்வொரு கோழிக்கும் எத்தனை கால்? 2 கால்கள். அப்போ மொத்தமாக எத்தனை கால் இருக்கும்? 20 கால்கள். சரிங்களா? அடுத்தது என்ன எடுக்கிறோம் நம்ம? ஆடுகளினுடைய கால்களின் எண்ணிக்கை. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். -84. -84 பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 64 கிடைக்குமா? பை 4 போடு. ஒவ்வொரு ஆட்டுக்கும் எத்தனை கால் இருக்குது? 4 கால் இருக்குது. அப்போ இப்போ ஆட்டோடைய எண்ணிக்கை எத்தனையும் கண்டுபிடிக்கலாம். 1 4s are 4, 6 4s are 24. சரியா? இப்போ 16ன்னு நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 + 16 எவ்வளோங்க? 26ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த வந்த ஆன்சர் தப்பு. ஸோ 12 வச்சு போடும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குது. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஷார்ட்கட்டில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கன்ஃபியூஸே ஆகாது. டக்கு இதே மாதிரி யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காம்படிஷன் எக்ஸாம் சம்ஸ்லாம் ஈஸியாக நம்மளால் போட்டு போயிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த சம்மையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் நம்மளுக்கு எப்பெல்லாம் ஷார்ட்கட் சம்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஃப்ரெஷ்ஷாக நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட், குட். அடுத்தது பாருங்கள். 11 × 12 × 13 அப்படிங்கிற 19 என்ற பெருக்கற் பலனின் 1ஆம் இலக்கம் காண்க அப்படிங்கிறாங்க. யூனிட் டிஜிட்ஸ் 1ஆம் இலக்கம். சரிங்க? 1 10 100 அந்த இதில் போகும் இல்லையா? அதில் 1ஆம் இலக்கம் அப்படிங்கிற அதனுடைய பெருக்கற் பலனை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் 1ஆம் இலக்கம் அப்படின்னு வரும்பொழுது ஐ திங்க் இந்த சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? 10 சம் இதோட நம்ம 50 to 60 பார்த்துட்டோம்.
60 to 70 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. ஓகேவா? ஓகேம்மா, கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கும் கிடைக்கட்டும். அவங்களுக்கும் இந்த மணி ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளோ ஸ்டூடெண்ட் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.